தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். இறைவா, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் தரும் மீட்பை உணர்ந்து கொள்வர். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். கடவுளே, மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவார்களாக. ஏனெனில் நீர் மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆள்கின்றீர். உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். கடவுளே, மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். நானிலம் தன் பலனை ஈந்தது. கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். கடவுளே, மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். அனைவரும் இணைந்து இறைஞ்சிடுவோம். தனித்தனியாகவும் வேண்டிடுவோம். அடுக்கி வரும் இடுக்கண்களை நடுவர் திருவடி வைத்திடுவோம். உமது கருணையை எம் இறைவா எமது பாவத்தால் புறக்கணித்தோம். வானின்று மன்னிப்பவரே, மனமிறங்கி மன்னித்தருளும். எம்மவர் தீயவர் ஆனாலும் உமது படைப்பென எமை நினைப்பீர். உம் திருப்பெயரின் உயர் புகழை எமக்கு இறையருளாய் ஈவீரே. பழைய எம் பாவம் போக்கிடுவீர். விழையும் புனிதம் பெருக்கிடுவீர். உறுதியாகவே உம்மை நாங்கள் அறுதியிட்டு என்றும் மகிழ்விப்போம். இறைவா, மூவொரு கடவுளே, இத்தவக்காலம் நீர் அளிக்கும் உத்தம கொடையாம் அது எமக்கு நித்தமும் பயன் தர அருள்வீர். ஆமென். முன்மொழி 1. ஆண்டவரே, உம்முடைய ஒழுங்குமுறைகள் நம்பத்தக்கவை. அவை கடலின் ஆற்றல் மிகு பேரலைகளை விட வலிமை மிக்கவை. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார். அது அசை
பெற்றுள்ளது. தொடக்கத்தில் இருந்தே உமது அரியணை நிலை பெற்றுள்ளது. தொன்று தொட்டே நீர் நிலைத்துள்ளீர். ஆண்டவரே, பெருவெள்ளம் எழுந்தது, பெருவெள்ளம் குதித்தெழுந்தது, பெருவெள்ளம் இரைச்சலிட்டு எழுந்தது. பெருவெள்ளத்தின் இரைச்சலையும் கடலின் ஆற்றல் மிகு பேரலைகளையும் விட ஆண்டவர் வலிமை மிக்கவர். அவரே உன்னதத்தில் உயர்ந்தவர். உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையே. உமது இல்லத்தை என்றென்றும் அழகு செய்யும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, உம்முடைய ஒழுங்குமுறைகள் நம்பத்தக்கவை. அவை கடலின் ஆற்றல் மிகு பேரலைகளை விட வலிமை மிக்கவை. முன்மொழி 2. நீரூற்றுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். உம்
மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நீரூற்றுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். முன்மொழி 3. உலகின் அரசர்களே, எல்லா மக்களினங்களே, ஆண்டவரை போற்றுங்கள். விண்ணுலகில் உள்ளவையே, ஆண்டவரை போற்றுங்கள். உன்னதங்களில் அவரை போற்றுங்கள். அவருடைய தூதர்களே, நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். அவருடைய படைகளே, நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். கதிரவனே, நிலாவே, அவரை போற்றுங்கள். ஒளி வீசும் அனைத்து விண்மீன்களே, அவரை போற்றுங்கள். விண்ணுலக வானங்களே, அவரை போற்றுங்கள். வானங்களின் மேலுள்ள நீர்த்திரளே, அவரை போற்றுங்கள். அவை ஆண்டவரின் பெயரை போற்றட்டும். ஏனெனில் அவர் கட்டளையின்படி யாவும் படைக்கப்பட்டன. அவரே அவற்றை என்றென்றும் நிலை பெற செய்தார். மாறாத நியமத்தை அவற்றிற்கு ஏற்படுத்தினார். மண்ணுலகில் ஆண்டவரை போற்றுங்கள். கடலின் பெரும் நாகங்களே, ஆழ்கடல் பகுதிகளே, நெருப்பே, கல்மலையே, வெண்பனியே, மூடுபனியே, அவரது ஆணையை நிறைவேற்றும் பெருங்காற்றே, மலைகளே, அனைத்து குன்றுகளே, கனிதரும் மரங்களே, அனைத்து கேதுரு மரங்களே, காட்டு விலங்குகளே, அனைத்து கால்நடைகளே, ஊர்ந்து செல்லும் உயிரினங்களே, சிறகுள்ள பறவைகளே, உலகின் அரசர்களே, எல்லா மக்களினங்களே, தலைவர்களே, உலகின் ஆட்சியாளர்களே, இளைஞரே, கன்னியரே, முதியோரே, சிறியோரே, நீங்கள் யாவரும் ஆண்டவரை போற்றுங்கள். அவர்கள் ஆண்டவரின் பெயரை போற்றுவார்களாக. அவரது பெயர் மட்டுமே உயர்ந்தது. அவரது மாட்சியோ மண்ணையும் கடந்தது, விண்ணையும் கடந்தது. அவர் தம் மக்களின் ஆற்றலை உயர்வுற செய்தார். அவருடைய அனைத்து அடியாரும் அவருக்கு நெருங்கிய இஸ்ரேல் மக்களும் அவரை போற்றுவார்களாக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். உலகின் அரசர்களே, எல்லா மக்களினங்களே, ஆண்டவரை போற்றுங்கள். அருள்வாக்கு. இறைவாக்கினர் நெகேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 9 முதல் 10 முடிய. இன்று கடவுளாகிய ஆண்டவரின் புனித நாள். எனவே நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம். ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே. எனவே வருந்த வேண்டாம். ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை. சிறு மறுமொழி. கிறிஸ்துவே, உயிருள்ள கடவுளின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, உயிருள்ள கடவுளின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
எங்கள் பாவங்களுக்காக நீர் காயமடைந்தீர். கிறிஸ்துவே, உயிருள்ள கடவுளின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. கிறிஸ்துவே, உயிருள்ள கடவுளின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். செக்கேரியாவின் பாடல் முன்மொழி. இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்கிறார் ஆண்டவர். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் ஒழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்கிறார் ஆண்டவர். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். மன்றாட்டுக்கள். இந்த மீட்பின் நாளுக்கு நம்மை அழைத்து வந்த நம் மீட்பரை வாழ்த்தி மன்றாடுவோம். ஆண்டவரே, புதிய ஆவியை எங்களுக்குள் படைத்தருளும். எம் வாழ்வாகிய கிறிஸ்துவே, நாங்கள் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் உம்மோடு அடக்கம் செய்யப்பட்டோம். இன்று அந்த புது வாழ்வின் பாதையில் எங்களை நடத்திச் செல்லும். ஆண்டவரே, புதிய ஆவியை எங்களுக்குள் படைத்தருளும். ஆண்டவரே, நீர் சென்ற விடமெல்லாம் ஒவ்வொருவருக்கும் நன்மையே செய்து கொண்டு வந்தீர். நாங்கள் அனைவருடைய பொது நலனை பற்றி அக்கறை கொள்ளச் செய்தருளும். ஆண்டவரே, புதிய ஆவியை எங்களுக்குள் படைத்தருளும். இவ்வுலக அரசை கட்டி எழுப்புவதில் நாங்கள் பிற மக்களோடு சேர்ந்து உழைக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். ஆயினும் நாங்கள் ஒருபோதும் உம்முடைய விண்ணுலக ஆட்சியை பற்றிய தொலைநோக்கை இழந்து விடாதிருக்கச் செய்தருளும். ஆண்டவரே, புதிய ஆவியை எங்களுக்குள் படைத்தருளும். ஆன்மாவையும் உடலையும் குணப்படுத்தும் மருத்துவரே, சீரழிந்த எம் வாழ்வை செம்மைப்படுத்தும். உமது தூய்மையின் அனைத்து ஆசிகளையும் நாங்கள் பெறச் செய்தருளும். ஆண்டவரே, புதிய ஆவியை எங்களுக்குள் படைத்தருளும். ஆண்டவரின் இறைவேண்டல்.
நம் மீட்பர் நமக்கு கற்பித்தவாறு நாம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். இறுதி மன்றாட்டு. நல்லவைகளுக்கெல்லாம் ஊற்றாம் கடவுளாகிய எங்கள் தந்தையே, இறை வேண்டல், நோன்பிருத்தல், தர்மம் செய்தல் இவைகள் பாவங்களுக்கு பரிகாரமென்று உம்முடைய நிலை அன்பினாலும் நன்மைத்தனத்தாலும் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். எங்கள் குற்றத்தினால் வந்த தாழ்நிலையை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் மனசாட்சி எங்களை அழுத்தும்போது உமது தவறாத இரக்கத்தினால் எங்களை எழச் செய்தருளும். தளர்ந்துள்ள எங்களை திடப்படுத்தியருளும். உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.